அதுக்கு கடலை மாவு இந்த கப்பில் 1 கப் கடலை மாவு எடுத்தேன். அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள். லட்டு வந்து கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலர் பவுடர் சேர்க்கல, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் சோடா உப்பு, மஞ்சள் தூள் போட்ட அளவுக்கு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றி கலந்தா அப்படி கட்டி பிடிச்சிக்கும். மாவு கலந்தாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கலக்குவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கணும். இப்போ மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 1 கப் சர்க்கரையை அதில் சேர்த்துறேன். அதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சக்கரைப்பாகை காய்ச்சியாச்சு. இப்போ சக்கரைப்பாகை இப்படி லைட்டாக தொட்டு இப்படி பண்ணால் பிசு பிசுப்பாக இருக்கும் நம்ம கையில். அப்படி பண்ணுறப்போ நூல் போல் வரும். அப்படி இருக்கிறப்போ தான் எடுத்து வச்சுக்கணும் சக்கரைப்பாகை. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் தொட்டால் அப்படியே ஒரு மாதிரி பிசுக்கிற மாதிரி இருந்து லைட்டாக ஒரு நூல் மாதிரி வரும். அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பாகை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை தனியாக மாற்றி வச்சிடலாம். சக்கரை பாகு இறக்கியாச்சு. அடுத்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி வறுத்தாச்சு. அடுத்து திராட்சையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து ஆஃப் பண்ணியாச்சு. பாகு ரெடியாக இருக்குது. பக்கத்துலேயேவும் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கு. பூந்திக்கு மாவும் ரெடியாக இருக்குது. நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. சிம்மில் வைக்கக்கூடாது, நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருக்கணும், ஃபுல்லாக காஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம பூந்தி போட்டதுமே பொங்கி வரும். இது போல் பூந்தி கரண்டி இருந்தால் பூந்தி கரண்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது போல் ஓட்டை இருக்கிற கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அது இல்லைன்னா இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக வேக வைக்கக்கூடாது பூந்தியை. ஒரு 3/4 பக்குவம் வெந்ததுமே எடுத்துடணும். இப்போ அவ்வளோதான், எடுத்துடலாம். அந்த சவுண்டு கூட அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அழகாக முத்தாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சிம்மில் வச்சதுனால மாவு பாருங்கள் அடியிலே நின்றுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு தான் கடைசி. அவ்வளோதான், மாவு முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்களா, சிம்மில் வச்சுருந்தேன். ஒரு இது சிம்மில் வச்சு ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றுனதுனால இந்த மாதிரி சப்பையாயிருச்சு, உருண்டையாக இல்லை. இதை நம்ம அரைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம சக்கரை பாகில் போட வேணாம், தனியாகவே வச்சுக்கலாம்.
லாஸ்ட்டாக செஞ்ச பூந்தி இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அரைச்ச பூந்தியை இதில் சேர்த்துடலாம். அடுத்து வறுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். நெய்யோடையே சேர்த்துடலாம். இப்போ அந்த சக்கரை பாகு இந்த பூந்தியில் நல்லா ஊறிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பிடிக்கலாம். ஆறுறதுக்கும் அந்த பாகு பூந்தியில் சேர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா சக்கரை பாகில் ஊறிடுச்சு. அப்போ சொதன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ ஊறி கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. சூட்டோடையே உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் உருண்டை நல்லா வரும். அதுக்காக ரொம்ப கை தொட முடியாத அளவுக்கு சூட்லையெல்லாம் பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் சூடாக தான் இருக்கு இன்னும். பூந்தி லட்டு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியான லட்டு. ஸ்வீட்லேயே ரொம்ப ஈஸி லட்டு செய்கிறது தான். லட்டு செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு போட்டேன். அதில் 16 லட்டு கிடச்சிருக்கு. தீபாவளி டைமில் நம்ம கடைகளில் வாங்கி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்வீட் கொடுக்குறத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்வீட் கொடுத்தா நமக்கும் ரொம்ப சந்தோஷம், அதை சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இது போல் வீட்டில் லட்டு பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.